தார் ஜீப்பில் சாகச சவாரி, லட்சக்கணக்கில் வாங்கிய புதிய சொகுசு காரில் வலம், ரூபாய் 45 கோடி கையாடல் புகார், வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை செய்த டிசி பாண்டியராஜனுக்கு சிக்கல், பணத்தை தண்ணீராய் வாரி இறைத்து உயிரை மாய்த்து கொண்ட திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீனின் மற்றொரு சாகச உலகம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை புழல் பிரிட்டானியா நகர் 1வது தெருவில் வசித்து வந்தவர் 37 வயது நவீன் பொல்லினேனி. இவர் சென்னையில் உள்ள திருமலா பால் நிறுவனத்தில் ட்ரெஷரி மேனேஜராக பணிபுரிந்து வந்துள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் மீது கடந்த 3 வருடங்களாக 45 கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக அந்நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கொளத்தூர் துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து புகாரை வழக்கு பதிவு செய்யாமல் பணத்தை திருப்பிக் கொடுக்க சொல்லி அவரிடம் போலீசார் மிரட்டலான விசாரணை நடத்தப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நவீன் மெயிலில் நீண்ட கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் 44 கோடி ரூபாய்க்கு மேல் அவர் கையாடல் செய்த பணத்தை என்ன செய்தார், யாரிடம் கொடுத்தார் என பல்வேறு விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் மேலாளர் பணியை தாண்டி அவர் சாகச கார் பயணம், பாராகிளைடிங் பயணம் என அவர் இன்னொரு உலகத்தில் வாழ்ந்துள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சென்னை தலைநகரத்தில் மஹிந்திரா தார் ஜீப் வைத்துள்ள உரிமையாளர்கள் ஆஃப்ரோடிங் எனப்படும் சாகச சவாரி செல்வதற்கான 4 குரூப்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதில் மெயின் குரூப்பை ஆரம்பித்தவர் இந்த நவீன் என கூறப்படுகிறது. தார் சென்னை என்கிற வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டா குரூப்பை உருவாக்கிய நவீன் வீக்கெண்டுகளில் மணல், சேறு, பாறைகள், ஆறு, காடு என கார்கள் பயணிக்க முடியாத கரடுமுரடான பாதைகளில் சாகசம் செய்வார் என கூறப்படுகிறது. மேலும் அடிக்கடி பாராகிளைடிங் பயணமும் செய்து வந்துள்ளார். அதுவும் நவீன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தார் ஜீப்பில் தில்லாக சாகச பயணம் மேற்கொள்வார், நிறைய செலவு செய்வார் என கூறப்படுகிறது. ஜீப்புக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கெத்தாக சாகசம் செய்யக்கூடியவர் என சொல்லப்படுகிறது. இதனாலேயே 20லிருந்து 25 வயது வரையிலான இளைஞர்கள் இவரது குரூப்பில் அதிகமாக இருப்பதாகவும் கிட்டத்தட்ட 131 பேர் மெம்பராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் உயிரை பற்றி கவலைப்படாமல் சாகசம் செய்யக்கூடியவர் என கூறப்படுகிறது. மேலும் சமீபத்தில் 41 லட்சம் ரூபாய்க்கு டொயோட்டா ஹிலக்ஸ் என்ற புதிய காரை வாங்கியதும் தெரிய வந்துள்ளது. வெளிநாடுகளில் பிக்கப் ட்ரக்காக பயன்படுத்தப்படும் இந்த காரை 7 லட்சம் ரூபாய்க்கு மேல் அப்கிரேடும் செய்துள்ளார் என கூறப்படுகிறது. நவீனிடம் பணம் விளையாடுகிறதே என அவரது நண்பர்கள் வியந்து போய் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. தார் சென்னை குரூப் ஜூன் 9ஆம் தேதி கோவாவிற்கு ஆஃப்ரோடு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கான அறிவிப்பையும் தார் சென்னை குரூப்பில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் எஸ், ஐ எம் கோயிங் த்ரூ என நவீன் கடைசியாக மெசேஜ் செய்துள்ளார். அதற்கு பிறகு அவர் எந்த மெசேஜும் போடவில்லை என கூறப்படுகிறது. அதாவது இந்த காலகட்டத்தில்தான் அவர் கையாடல் செய்து சிக்கலில் மாட்டிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நவீனின் மர்ம மரணம் குறித்தும், அவர் கையாடல் செய்த கோடிக்கணக்கான பணம் குறித்தும், அவரது செயல்பாடுகள் குறித்தும் அவரது நண்பர்கள் மத்தியிலும் விசாரணை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நவீனுடன் இருக்கும் தார் சென்னை குரூப்பின் அட்மின்களிடமும் விசாரிக்க இருப்பதாக கூறப்படுகிறது.
வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்திய டிசி பாண்டியராஜன் விடுப்பில் உள்ள சூழலில் அவருக்கும் இதன் மூலம் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருமலா பால் நிறுவனத்தில் 45 கோடி ரூபாய் கையாடல் செய்ததும் அவர் நீண்ட கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்து கொண்டதும் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.